ஹாய், இன்றைக்கி நாங்கள் ஒரு வித்தியாசமான முட்டை குழம்பு செய்ய போகிறோம். பாருங்கள், புடலங்காய் பொரியலுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான். இது வந்து குழம்புக்கு 3 தக்காளி, 1 வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்பு வைக்கிறேன் பாருங்கள், எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. வெட்டி கொண்டு வந்து வச்சாச்சு. ஒரு 2 வெள்ளைப்பூடு எடுத்து ஒரு 10-15 புல் உரித்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நான் அரைச்சி தான் போடுவேன். வெங்காயம் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் ஆணமும் கெட்டியாக வரும், வேஸ்ட் ஆகாது. நம்ம குழம்புலேருந்து தனியாக தூக்கி போட மாட்டோம் எதையுமே. அதனால் குழம்புக்கு யூஸ் ஆகிரும், நல்லாயிருக்கும். அரைச்சி தான் நான் போடுவேன். நாங்கள் தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டேன், கொண்டு வந்து வச்சாச்சு. தக்காளி வெங்காயத்தை அரைச்சி முடிச்சுட்டு புடலங்காய் வெந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே புடலங்காய் கூட்டு வச்சுட்டேன் நான். அதை இறக்கி வைக்கணும். இந்த புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு குழம்பு ரெடி பண்ணுவோம். வித்தியாசம். சட்டியை வச்சு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றணும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றும். வேணுங்கிற அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அது காஞ்ச உடனே வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவோம். அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டதோட வெங்காயம், அரைச்சி வச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடு உரித்து வச்ச ஒரு 10-15 வெள்ளைப்பூடு பல் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வெந்துடட்டும். வெந்த பிறகு தக்காளி, மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளியை போட்டு வதக்கி நல்லா பச்சை வாசம் போகிறது முடிய நல்லா வதக்கிடணும். எண்ணெயிலேயே வதக்கிடணும். எண்ணெயிலே வதக்கின பிறகு நல்லா வேகுதா, நல்லா வேகட்டும் செத்த நேரம். அதுக்கிடையில் பச்சை மிளகா போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் நல்லா வேகணும். பொரிஞ்சு அந்த பச்சை வடையெல்லாம் போகிறது முடிய நல்லா கிண்டணும். கிண்டிட்டு நல்லா வதக்கணும். மசாலா எண்ணெய் ஒரு அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒரு வேலையை பார்ப்போம். முட்டைக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன்னா அது ஒழுங்காக கூட தெரியலை, சாரி. அந்த வெங்காயத்தை, நறுக்குன வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா 2 பொடிசா நறுக்கி போடுறேன். அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 3 முட்டைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். 3 முட்டை தான், ஏன்னா நாங்கள் இருக்கிறது 2 பேர் தானே, அதனால் 3 முட்டை மட்டும் போடுறேன். 3 முட்டையும் அதுக்கு வந்து இது கிண்டிக்குவோம். இது வேற வதக்கிட்டு மசாலா நாங்கள் வீட்டிலையே நாங்களாக எல்லா கலந்த பொடி, சீரகம், சோம்பு, மிளகு எல்லா சாமானுமே போட்டு அரைச்ச தூள். நாங்கள் எதுக்குமே வேறு ஒன்றுக்கெலாம் தேட மாட்டோம். ஒரே தூளை போடுவோம். கரியானத்துக்கு இதை தான் போடுவோம். ஆனால் பட்டை, கிராம்பு, ஏலக்காயை பொடி பண்ணி போட்டுருவோம். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை அடைச்சி ஊற்றுவோம். மசாலா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். எண்ணெய் விட
எண்ணெயிலே வேகட்டும் மசாலா. முட்டையை உடச்சி ஊற்றுவோம். முட்டையிட்ட மல்லு கட்டுறதா இருக்குது. 3 முட்டையை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பை போட்டுட்டு நல்லா அடித்து கலக்கிக்குங்க. நல்லா அடித்து கலக்கிக்கிட்டோம். நல்லா கலக்கியாச்சு. கலக்கி வச்சுட்டு ஆனத்துக்கு முட்டை ரெடி பண்ணியாச்சு. முட்டையை அடிச்சு வச்சாச்சு. இப்போ ஆனத்தில் புளியை ஊற்றுவோம். ஆனத்துக்கு புளியை ஊற்றுவோம். இப்படியே கிண்டி விட்டுட்டு இந்த மசாலாலாம் எண்ணெயில் அதுக்காண்டி கெட்டி விட்டு அப்படியே புளி கரைச்சி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பை போடுவோம். அதை கிண்டி ஆனத்தை கொதிக்க விடுவோம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்தோடனே மூடியை போட்டு மூடியாச்சு. கொஞ்சம் ஆனை நல்லா கொதித்து நல்லா எப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக வர்றது மாதிரி அதை பக்கத்தில் தூக்கி வச்சுருவோம். கொதிச்சிருச்சு. கொஞ்சம் சிம்மில் போட்டேன் அடுப்பில். இப்போ பனியார சட்டியை தூக்கி வைப்போம். வச்சுட்டு அதுக்கு எண்ணெயை ஊற்றுவோம். குளியலில் எண்ணெயை ஊற்றி சட்டி காஞ்ச உடனே குழி எண்ணெய் அதில் அடித்து வச்ச முட்டையை ஊற்றுவோம். அப்படியே பனியார புளியில் ஊற்றி முட்டை பனியாரம், முட்டை ஆம்லெட். முட்டை பனியாரத்தை ஊற்றியாச்சு. ஊற்றி அதை அழகாக வெந்த உடனே நம்ம எடுக்கணும். கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே பிரட்டி விட்டு எடுப்போம். கொஞ்சம் லைட்டாக சிம்மு ஏற்றி விட்டுருக்கேன் அடுப்பை. ஏன்னா பாதி வெந்தவுடனே கொஞ்சம் சிம்மில் இறக்கிடுங்க, இல்லைன்னா அவங்க கருவி போயிடுவாங்க. ஊற்றி பிரட்டி எடுப்போம். பிரட்டி விடுவோம் முட்டையை. பிரட்டி எடுத்து எல்லா பணியாரத்தையும் பிரட்டி விடுவோம். சிம்மில் வச்சுட்டேன். ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிருப்போம், முட்டையை பொரித்து போட்டிருப்போம், முட்டையை வெட்டி அவிச்சு விட்டு வெட்டி போடுவோம். இது ஒரு வித்தியாசமான சாப்பாடு பாருங்கள். பிள்ளையை விரும்பி சாப்பிடுங்க. இப்படிலாம் ஒரு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பணியாரத்தை பூரா அந்த எடுத்து அழகாக வேக வச்சு திருப்பி வேக விடணும். வேக விட்டு எல்லா பணியாரத்தையும் எடுத்துடணும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இருந்துச்சுன்னா, செய்வது எனக்கு வித்தியாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லி லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு வச்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசமான சமையலை கண்டுபிடிக்க முடியும். அந்த கொதிச்ச தானத்தில் முட்டையை தூக்கி போட்டுருவோம்.
முட்டை பணியாரத்தை தூக்கி போட்டாச்சு. ரொம்பவும் நல்லா இருக்கும், செஞ்சு அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அழகாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அப்படியே கொதிச்சிட்டாக, இனிமேல் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். அப்படியே கொத்தமல்லி தழை 2 பிச்சு போட்டுறணும் இறக்க போகையில். சும்மா வாசமனமாக கமகமகமன்னு நல்லா சூப்பராக இருக்கும். பற்றியலா அருமையாக இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓயாமல் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பாய்.